ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் என்ன ட்ராவல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பம்பு நாசில் வேலை செஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளம்புற வீடியோ தான். அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம அடுத்த நாள் எங்கே வரைக்கும் போகிறோமோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உரம் தண்ணி நிறைய இருக்குது. எல்லாமே பாருங்க, நல்லா இதுதான் குப்பம் ஹைவே. இதுதான் குப்பம் ஹைவே பாருங்கள், செம்மையான ஹில்ஸு. வண்டி சூப்பராக போகுது. வண்டி இன்ஜின் வேலை செஞ்சதுக்கப்புறம் கீரை அவ்வளோக்கா வாங்கலை, நல்லா போயிட்டு இருக்கு. பாருங்கள், செம்மையான ஹில்ஸ் ஏரியா குப்பம். போகையிலே ஏற்றம், வரையிலே ஏற்றம். ஆனால் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பைக்கர்ஸ்க்கெல்லாம் செம்ம தெரியுமா? பைக்கர்ஸ் எல்லாம் யாராக இருந்தீங்கன்னா இந்த திருப்பதி போகையில் பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து குப்பம் வழியாக திருப்பதி போய் பாருங்கள். பைக்கில் ரோடு செம்மையாக இருக்குது பாருங்கள். ஹஸ்பண்டு ரெண்டு பக்கம் மலை, அப்படியே அந்த மலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரம்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சால் மலையிலேருந்து உரம்பெடுப்பு அப்படிம்பாங்க. எங்கள் ஏரியாவில் உரம்பு தண்ணிம்பாங்க. அதில் தான் விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நெல்லெல்லாம் செம்மையாக இருக்குது. குப்பம் ஹைவே தமிழ்நாடு எல்லை முடிவு. இதோட நீ நெக்ஸ்ட் வந்து ஏபி ஆந்திரா சேர்ந்தது பாருங்கள். செம்மையாக இருக்குது, ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. குப்பம் ஹைவே பாருங்கள், வண்டி மெதுவாக தான் போயிட்டு இருக்கு. பாருங்க, வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் மெதுவாக. இங்கே பாருங்க, எவனோ ஒருத்தர் கல் இங்கேயே தள்ளி வச்சுருக்கான் தெரியுதா? அந்த பெரிய கல் எவனோ கொண்டு வந்து சாய்ச்சி வச்சுருக்கான். மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோட்டில் கல் விழுந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட் நிறைய காசு கேட்பாங்களாம். கேட்டால் டேமேஜ் அப்படிம்பாங்களாம். அதே மாதிரி தான் தொப்பூரில் ஒரு கல் கிடக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேருந்து கிடக்குது கைஸ் அந்த கல். வண்டி வருங்க எவ்வளோ ஸ்லோவாக ஏறுதுன்னு, மெதுவாக ஏறுது. ஹில்ஸ் ஏரியாலாம் செம்மையாக இருக்குங்க குப்பம் ரோட்டில் பாருங்கள். அந்த ரோடு எப்படி தெரியுது, சூப்பராக இருக்குது குப்பம் ஹைவே. சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, கிளைமேட்டு அப்படியே மேகமூட்டம், ரோடு, மலை. பார்த்தீங்களா, பெட்ஷீட் வைக்கிறவங்க திருப்பதி போகிறாங்களோ தெரியல. பாருங்கள் கிளைமேட்டு. இந்த மலையெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குப்பம் ஹைவே இது நேராக பரமநேரி போகும். பரமநேரி ஆடியோ பக்கத்தில் போய் ஜாயிண்ட் ஆகும். அதாவது பெங்களூர் டு சித்தூர் ஹைவே போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த ரோடு. பார்த்திங்களா, பழமநேரி 101 கிலோமீட்டர், சித்தூர் பழமநேரி ஹைவே. செம்மையான ஏற்ற இறக்கமாகவே இருக்குது குப்பம் ஹைவே. பாருங்கள், செம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. இது சின்ன திம்ப ரோடு எப்படி இருக்கும், அதாவது திம்ப ரோடில் இங்கே பாருங்கள், மலை மாடெல்லாம் எப்படி மேயுதுன்னு. மலை எருதுகள் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக போட்டிருக்காங்க. பார்த்திங்களா, மெதுவாக ஏறி வருது. அங்கேருந்து வரையில் ஏற்றம், இங்கேருந்து போகையில் இறக்கும். இறக்கும். இங்கேருந்து போகையில் எதெல்லாம் ஏற்றமாக இருக்கும், அங்கேருந்து வரையில் அதெல்லாம் இறக்கும். இங்கேருந்து போகையில் எதெல்லாம் இறக்கமாக இருக்கும், அங்கேருந்து வரையில் அதெல்லாம் ஏற்றம். ரெண்டு ஒன்று தான். ஹஸ்பண்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஒரு 12 வீல் பறந்துட்டு வந்துட்டு இருக்குது. சரோன்னு போய் அந்த இடத்துல ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். பாருங்கள், தக்காளி வண்டி டீச்சர் செம்ம ஓட்டுறாங்க. தக்காளி எல்லாம் சின்ன வண்டியும் சரி, பிக்கப்பு, ஈச்சரு, 12 வீலு, 14 வீலு எல்லாமே தக்காளி தான் இந்த சீசனு. இந்த 2 மாதம் சீசன். உஸ்கட்டா டு
கல்கத்தா. டேங்கர் வண்டி ஏதோ நிறுத்திட்டாங்க பாருங்க. ஸ்லோவாக ஏறுதுன்னு. நல்லா செங்குத்தாக இருக்குங்க ரோடு. நல்லா செங்குத்தாக போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்காண்ணா ரோடு. உங்களுக்கு இந்த ரோடு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரோடு பிடிச்சிருக்கு, குப்பம் ஹைவே சூப்பர் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குப்பம் ஹைவே யாராச்சும் இந்த ரோட்டில் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நான் இந்த ரோட்டில் போயிருக்கேன் அப்படின்னு. சூப்பராக இருக்குது ஹைவே. ஏதோ பைப்பு போட்டுருப்பாங்க போல். ஜேசிபி எல்லாம் நிற்கிது சைடில். அடுத்த நாள் இது வரைக்கும் போக போகிறதில்ல. இன்றைக்கி கிளம்பியாச்சு. பார்ட் 2 வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் பார்த்துப்பீங்க. டாட்டா சொல்லுங்க போகிறாங்க. டாட்டா சொல்ல சொன்னால் சொல்ல மாட்டேங்குது. மாடு மாடு எவ்வளோ ஜெயிச்சாண்டிக்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு வீடியோவில் போல வருதா அது சரியான மாடு. கொம்பு பார்த்தே ஆடாமலாக்க ஒரு கணக்கு கிடையாது. கொம்புதே அது. மண்டை சிறுது, கொம்பு பெருசு. कौन भाई पड़ा पड़ा आ नहीं पर फोटो எடுத்துட்டு இருக்காரு அந்த மாட்டிக்கிட்ட. गाइस இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குப்பமெல்லாம் தாண்டி இந்த ஹொஸ்கோட்டாவோ இந்த ஏரியா. இன்னொரு நம்ம கம்பெனி வண்டி வருதுன்னு நின்றுக்கிறோம். சரியான மழை பயங்கரமாக அடிக்குது காய்ஸ். இது அடுத்த நாள் மை ட்ராவலிங் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கே என்ன ராஜமுந்திரிக்கில் போயிட்டுருக்கோம். ராஜமுந்திரிக்கில் தான் போயிட்டுருக்கப்போ தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக நைட் ட்ராவலிங் செம்மையாக போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ராஜமுந்திரி இல்லை, சாரி மாற்றி சொல்லிட்டேன். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாயுடுபேட்டை ரோடு மாற்றி சொல்லிட்டேன், சாரி கைஸ். நாயுடுபேட்டை ரோடு நைட்டு கைஸ். இது அடுத்த நாள் நம்ம ட்ராவலிங். இப்போது நாம் எங்கே இருக்கோன்னா அனாகாப்பள்ளி ரோடு. அனாகாப்பள்ளியெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ
ஸோ இன்றைக்கி அநேகமாக நம்ம இச்சாபுரம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் இச்சாபுரம் ரீச் ஆயிடுவோம். இச்சாபுரம் இன்றைக்கி ஒடிசா நைட்டில் தான் பாசிங். அப்படி இப்படின்னு கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சரியாக மழை பெய்யுது. அடுத்த நாள் சாயங்காலம், ஒரு நாள் எடுத்து அடுத்த நாள் சாயங்காலம் இச்சாபுரம் மழை பாருங்கள், சரி காட்டுது. நம்ம இச்சாபுரத்துக்கு பக்கமாக போயிட்டு இருக்கோம். மொத்தத்தில் இன்றைக்கி சாயங்காலம் மத்தியானம் இச்சாபுரம் போயிடுவோம். மதியம் தான் அது, சரியாக மழை பெய்யுது பாருங்கள். முன்னால் நம்ம கம்பெனி வண்டி போயிட்டு இருக்கு. இது வந்து நர்சனாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. சரியான மழை பாருங்க, சரி மழை நல்லா. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒரு 11 மணிக்கு இச்சாபுரம்லாம் போயிடுவோம். பாருங்கள், நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். இது எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக, ஐயோ பேர் வர மாட்டேங்குது நேரம். அதான் நர்சனாப்பேட்டைக்கு நல்லா தான் இது. பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது. நான் இது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். பாருங்கள், இச்சாபுரத்துக்கு ஒரு டோல்கேட்டு ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னால் மழை பெஞ்சிட்டே இருக்கு. சரியான மழை பாருங்கள். நான் அந்த மொபைல் ஹோல்டரில் வச்சு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி வைப்பர் ஓடுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. வைப்பர் ஓடுது, இல்லைன்னா மொபைலில் உடக்க வீடியோ தெரியாது. அதனால தான் வைப்பர் வர்றது பக்கமாக பாதியாவது கவர் ஆகிற மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். காய்ஸ், மொபைலில் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா ஷேக் ஆகிற மாதிரி தெரியுதா? இது என்ன காரணம் இல்லாமல் கிளாஸ் கிட்ட வச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்தால் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி அப்படியே ஷேக் ஆகுது. அதாவது நம்ம டிவிலெலாம் பார்த்துட்டிங்கன்னா இப்படி அது ஒரு லைனாக புளியாக நெல்லிலேயே வரும். அது மாதிரியே ஷேக் ஆகுது. ஒரு வேளை ஹீட்டுனாலையா என்ன ப்ராப்ளம் தெரியல. யாராச்சும் இது மாதிரி இது எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுறீங்களா ப்ரோ? இதனால தான் இது மாதிரி ஷேக் ஆகும், ஹீட்னாலையா இதனால. மத்தியானம் இடத்துல இதே மாதிரி தான் நான் வச்சு வீடியோ எடுப்பேன். கிளாஸ், அதாவது நம்ம மிரர் இல்லை, மெயின் கிளாஸுக்கு முன்னால் அப்படியே ஒட்டணும். பக்கத்தில் கிளாஸ் ஒட்ட மாதிரி கேமரா வச்சோம்னா இது மாதிரி ஆகுது, ப்ராப்ளம் வருது. லாங்கில் வச்சா அவ்வளோக்கா இது மாதிரி ஷேக் வர்றதில்ல. பாருங்கள் அப்படியே. ஆனால் மழை தான் பெய்யுது, கிளாஸ் எல்லாம் ஹீட் இல்லை. அதனால் எந்த ப்ராப்ளம்னு தெரியல. இந்த மாதிரி பயங்கரமாக இதாகுது. ரீச்சர் பாருங்கள், பயங்கரமாக போயிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் ஏற்றிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். சரி மழை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல, அந்தளவுக்கு மழை. இந்தளவு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே மேகமெல்லாம் விட்டுருச்சு, மழை விட்ட மழை. லெஃப்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக மழை பெய்யுது. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இச்சாபுரம் பாஸ் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இச்சாபுரத்துலேருந்து ஒடிசாலேருந்து இச்சாபுரம் டு கல்கத்தா வரைக்கும் ஒரு வீடியோ தனியாக போட்டுறேன் உங்களுக்கு செப்ரேட்டாக. பார்ட் 3 அது பார்ட் 4ன்னு வச்சுக்கலாம். அன்லோடிங் வந்து பார்ட் 5 கூட வச்சுக்கலாம். பாருங்கள், சரியான மழை. நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அப்பா வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டாங்க. பாருங்க மழை எப்படி பெய்யுதுன்னு. வைப்பர் வேறு பயங்கரமாக தொடச்சிட்டு இருக்கு. அந்த வைப்பர் வேறு அடிக்கடிக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி எடுக்கிறது? கீழே வச்சா அப்புறம் மழை பெய்யுறதுன்னு தெரியாது. அதனால தான் வைப்பர் விட்டுன மாதிரி வச்சுட்டா வைப்பர் துடைக்கிறதுன்னு. இது சரியான மழை கைஸானா. இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மழை தண்ணியில் தான் விவசாயமே பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கெல்லாம் வாய்க்கால் அது மாதிரிலாம் அதிகமாக வாய்க்கால் ஏரியா எதுவும் இல்லை. பார்த்துட்டிங்கன்னா மழை தண்ணியில் தான் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க இங்கெல்லாம்.
அந்த அளவுக்கு மழை பெய்யுது கைஸ். நம்ம ஏரியாவில் மழையெல்லாம் இல்லை சுத்தமாக. என்ன பண்ணுறது, நம்ம ஏரியாவில் மழை இல்லை, இங்கெல்லாம் மழை கொன்று தண்ணி காட்டுது கைஸ். வேறு செம்மையாக பெய்யுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் அங்கெல்லாம் பாருங்கள், அந்த ஆப்போசிட்டில் லெஃப்டில் இருக்கிற ஹில்ஸ் எல்லாம் பாருங்கள், சுத்தமாக தெரியாது அந்தளவுக்கு மழை. பாருங்க சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ. கைஸ் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம் தெரியல. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுதான் என்னன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, என்ன ரீசன் எனக்கு தெரியல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வேண்டாமல் தான் பார்க்குறீங்க, பட் என்ன காரணம் தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களே, பரவாயில்ல. நான் லைவ் வர்றேன், லைவ் வந்தால் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன காரணம் தெரியல. நான் அவங்களுக்கு இந்த லைனில் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தெரிவிக்கிறதில்ல, ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன ட்ராவலரை சப்ஸ்கிரைப்